மெய்யன்பர்களே, தர்மபுரம் குருமகா சன்னிதானம் அவருடைய அருளாணையின்படி இங்கே எழுந்தருளியுள்ள கட்டளை தம்பிரான் சுவாமிகளுடைய முன்னிலையில் தலைமையில் 3வது தேவார வகுப்பு வெகு விமர்சையாக திருமுறை ஆசிரியர் ஐயா முனைவர் திரு கோபா நல்லசிவம் ஐயா அவர்கள் மூலம் மிக அருமையாக இன்று நிறைவேறியிருக்கிறது. இதில் அடியார் மக்கள் கட்டாயம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். திருமலை சொல்ல, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார், தன்னை அறியும் அறிவை அறிந்தவன் தன்னை அர்ச்சிக்க தானமர்ந்தாரே என்று திருமலை சொல்வார். அது தத்துவம். அத இந்த நிகழ்ச்சிக்கும் நீங்க அதை பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு அப்பேற்பட்ட வாய்ப்பு. அந்த வாய்ப்பு எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் கட்டாயமாக அறிந்து கொண்டால் உங்களையே நீங்கள் வியந்து பார்த்து நீங்கள் இந்த திருமுறை வகுப்பில் மேலும் ஈடுபட்டுக் கொண்டிருப்பீர்கள். என்ன அப்படி? வேற ஒண்ணும் இல்லை. நீங்க ஞான சம்பந்தருடைய பச்சை பதிகம்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்க. அது என்ன அப்படின்னா, அவர் எழுதிய பாடல்கள் சமணர் விவாதம் வரும் பொழுது அனல்வாதம் புனல்வாதம் வந்து புனல்வாதத்தில் கொண்டு வந்து அதை போடும் பொழுது நதியினுடைய போக்குக்கு எதிர்க்க போச்சு போய் திரு ஏடகம் என்ற இடத்துல அந்த ஏடுகளை எல்லாம் கண்டெடுத்தார்கள் அப்படின்னு. அப்ப ஞான சம்பந்தருடைய பாடல், அந்த பதிகத்தினுடைய வலிமை, அது எவ்வளவு இறை அருளோடு இருந்தால் அது புனலை எதிர்த்து வந்து நீந்தி வந்திருக்கும். உங்களுக்கு இன்றைய திருமுறை வகுப்புக்கு தொடங்க வந்திருக்கக்கூடிய தலைமை தாங்கியிருக்கக்கூடிய தம்பிரான் சுவாமிகளும் திருமுறை ஆசிரியர்களும் அப்படி உள்ளவர்கள் தான். என்னன்னா, இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுடைய அமைப்பாளர் திரு ஆர்வம் அவர்கள் சொன்னார்கள், பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் வந்து பொலிந்த தமிழ் மன்றமே என்று சொல்வார். அதுபோல இந்த குடகு மைசூர் பக்கம், நம்ம பக்கம் நினைப்போம், அங்கதான் காவேரி உற்பத்தி ஆகுது. இந்த காவேரி உற்பத்தி ஆகி இது பார்த்து நம்முடைய போய் அந்த காவிரி கரையில தான் இவங்க திருவாரூர் திருவையாறுல இருந்து இந்த 2 பேரும் இருக்கிறாங்க. அந்த திருவையாறுல இருந்த அவங்க உங்களுடைய இறையருளாலையும் உங்களுடைய மன பக்தியினாலையும் பச்சை பொரிய மாதிரி எதிர்நீச்சல் போட்டு நேரம் அங்கே இருந்து காவிரியை கடந்து இங்க உற்பத்தி ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி உற்பத்தி ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய அப்படி இறையருளாளர்கள்ட்ட நாம இந்த திருமுறையை படிக்கிறோம் என்றதை அறிந்து கொண்டீர்களானால் அந்த உங்களுடைய வாய்ப்பு எப்பேற்பட்ட மகத்தான வாய்ப்பு என்பதை நீங்கள் அறிந்து மேலே உற்பத்தி ஸ்தானத்தில், அதாவது பொதிகையினுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் இந்த அமைப்பாளர் அவர் உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து இப்போ காவிரியுடைய உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து ஆக எல்லாருமே இங்க உற்பத்தி ஸ்தானத்தில் உட்கார்ந்து இந்த ஒரு அருமையான ஒரு திருமுறைப்படியை திருப்படியை இங்க எடுத்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இவருடைய திறமைக்கு வேற ஒண்ணு வேண்டாம், உங்க ஆசிரியருடைய திறமைக்கு அவருடைய முதல்ல சொன்னாங்க 2-3 இவர்கள் வந்து இங்கதான் முதல் முறையாக திருப்பணிகளை எல்லாம் தொடங்கியது என்று கட்டளை தம்பிரான் சுவாமிகள் சொன்னார். திருவாசக முற்றுதல் போன்ற திருமுறை சம்பந்த திருப்பணிகள் திருமுறை ஆசிரியர் அவர்களும் இதுதான் இந்த கர்நாடக மாநிலத்தில் உள்ள முதல் திருமுறை வகுப்பு நினைக்கிறேன். அதுதானே முதல்ல வந்திருக்கிறாங்க. இவர்கள் சொல்லும் பொழுது ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா, காரைக்கால் அம்மையாரை பத்தி எல்லாத்துலேயும் முதல்னு இப்படி முதலாக உள்ளவங்க எல்லாம் தான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து இந்த மேடையில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர்களுக்கு இதுதான் முதல். சரி, உங்களுடைய ஆசிரியருக்கு இன்னொரு பெரிய பெருமை என்ன அப்படின்னா, முதல் வகுப்பை உங்களை கவர்ந்து எல்லாரையும் அடியார் பெருமக்களை எல்லாம் அழைத்து இது பண்ணாங்க. 2ஆம் ஆண்டு வகுப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களை எல்லாம் அடியார் பெருமக்களை எல்லாம் திருக்கைலாயத்திலே சென்று சிவ தரிசனத்தை காட்டிய மாதிரி திருவையாறு பதிகத்தில் போய் உலக ரெக்கார்டாக உங்களை திருமுறை ஓதுவதற்கு உங்களுடைய திருமுறை ஆசிரியர்கள் பயிற்றுவித்து 2வது வகுப்பிலே நீங்க எல்லாம் போயிட்டீங்க. 2வது ஆண்டிலே போயிட்டீங்க.
அப்போ 3வது ஆண்டு 4வது ஆண்டு வரும் பொழுது ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி விருட்சமாகி கனியாகி அது எவ்வளவோ பலனை உங்களுக்கு எல்லாம் தரும். எனவே அப்பேற்பட்ட மகிமை பெற்ற திருமுறை ஆசிரியர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட குருவருள் பெற்ற தம்பிரான் சுவாமிகள் இங்கே வந்து அதனை தலைமை தாங்கி தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த பெருமையெல்லாம் நாம் அறிந்து கொண்டோம் என்றால் இந்த திருமுறை வகுப்பு எவ்வளவு சிறப்பாக, இதற்கு இறையுள் நம்மை கூட்டி வந்து இங்கே அமர்ந்து நம்ம இவங்கிட்ட படிக்க வைத்திருக்கிறது என்பதை நினைத்து பார்த்தால் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அர்ச்சிக்க தான் அமர்வோம். இந்த திருமுறை அவர்களுடைய வழிகாட்டுதல்களை ஓதி ஓதி சிவன் அவர்களை சிந்திப்போம், சிவ பேரின்பத்தை நாம் காண்போம் என்று கூறி இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து திரு கடையம் ஆறுமுகம் அவர்களுக்கு துணை நிற்கக்கூடிய அடியார் பெருமக்கள் நிறைய பேர், என்னென்றால் எத்தனையோ காரியங்கள்லாம் செஞ்சால்தான் இந்த மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்க முடியும். அதற்காக ஆறுமுகம் அவர்களுக்கும் ஆறுமுகத்துக்கு துணை நிற்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டு மகிழ்கிறோம். இன்று தங்களுடைய முழு நேரத்தையும் தம்பிரான் சுவாமிகள் நம்மிடையே இருந்து அமர்ந்து இந்த திருமுறை பாராயணத்திலே கலந்து கொண்டு நம்மளுக்கெல்லாம் ஒரு அருளுரையும் வழங்கியமைக்கு குருவர்கள் சிந்தித்து அவர்களுடைய திருவடிக்கு நம்முடைய நன்றி அறிதலை பொன்னார் திருவடிகளில் சமர்ப்பிக்கின்றோம். அதே போல நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் பல்வேறு வகையில் அவர்கள் வந்து சிறப்புகள், அங்கே அவர்களுக்கெல்லாம் நேரம் கிடையாது. ஆனால் அவ்வளவு தூரம் நடந்து வந்து அங்கே இருந்து அவ்வளவு தூரம் வந்து அவர்கள் இந்த திருமுறை வகுப்பை நடத்தி கொடுக்கிறார்கள். எனவே திருமுறை ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல ஆர்வமுடன் இந்த திருமுறை வகுப்புகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டு திருமுறையை பண்ணோடு பாடி இறையருள் பெறுவதற்காக விளைந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டு மகிழ்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் அவர்களுக்கு தான் முதல்ல அது போய் சேர வேண்டும். உங்கள் இல்லத்தில் உள்ள இளைஞர்களையும் அதில் ஈடுபடுத்துமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல அனைவருக்கும் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி மகிழ்கிறோம். ஏனென்றால் இதை நான் வாங்கி கொண்டேன் என்று சொன்னேன்னா ஆறுமுகத்துக்கு நன்றி ஆறுமுகமே சொல்ல முடியாது. அதனால அந்த அமைப்பாளருக்கும் சேர்த்தும் அவரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பணியாளர்கள் ஒருத்தர் சொன்னா கூட அவங்களுக்கு ஒருத்தர் நன்றி சொல்ல முடியாது. அதனால நான் அயலாக இருந்து உங்களோடு உடனாகவும் இருந்து இந்த நன்றியை தெரிவித்து நன்றி பாராட்டி அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு செய்தி, நம்முடைய வகுப்பு வந்து ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை, மறந்துட வேண்டாம், ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை அன்னைக்கு ஏதாவது விழா அல்லது விடுமுறை அது மாதிரி ஏதாவது இருக்குன்னா மட்டும்தான் வகுப்பை நம்ம மாற்றுவோம். சரியா 10:30 மணிலிருந்து 1 மணி வரை நம்ம வகுப்பு நடைபெறும். அதனால 3வது சனிக்கிழமை ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? அடுத்த சில அறிவிப்புகளோடு நம்முடைய ஆறுமுகம் அவர்கள் இந்த விழாவை தொடக்க வகுப்பு நிறைவு செய்வார். ஐயா குறிப்பிட்டது போல 3வது சனிக்கிழமை, இதில் நீங்கள் இன்னைக்கு இந்த பேர் வர முடியலனாலும் அடுத்த வகுப்பிலிருந்து நம்ம நேரடியாக கலந்துக்கலாங்கிறத நீங்கள் நண்பர்களுக்கு தெரிவிச்சுக்கோங்க. இப்போ அனைவருக்கும் தேநீர் ஏற்பாடு செய்திருக்கிறது. நம்ம தேநீர் சாப்பிட்ட அப்புறமா நன்றி.
வந்து நான் அந்த புத்தகங்கள்லாம் நேரடியாக அவர்கிட்ட வாங்கி நம்முடைய தேநீர் அருந்தின உடனே நம்ம மாணவர்கள் சுவாமிகள்கிட்ட திருநீர் வாங்கிட்டு அப்படியே ஒரு குழு புகைப்படத்துக்கு வந்து நின்றுடுங்க. தேநீர் சாப்பிட்டவங்க தேநீர் சாப்பிட்டுட்டு நம்முடைய சுவாமிகள்கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கி திருநீர் வாங்கி